திருப்பதி மலை என்று சொன்னவுடன் அது திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமானது என்று நினைக்கிறோமே, ஆனால் உண்மை அதுவல்ல. திருமலை வெங்கடேஸ்வரருக்கு சொந்தமான மலையும் அல்ல. அதை வராக மலை அல்லது வராக சேஸ்திரம் என்றே புராணங்கள் குறிப்பிடுகின்றன. பூமியை காப்பாற்ற வராகர் அவதாரம் எடுத்து அருளிய பின் தேவர்கள் அனைவரும் பூமியின் நன்மைக்காக நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று வராகரை வேண்டினர். அந்த வேண்டுகோளை ஏற்ற வராகரும் ஒரு மலையில் தங்கி அருளினார். அந்த மலைதான் இன்றைய திருப்பதி திருமலை. பின்னர் வெங்கடேஸ்வரர் அவதாரம் எடுத்த போது அவர் முதலில் தரிசித்த இடமும் இந்த வராக சேஸ்திரமே. தன் சோக கதையை வராகமூர்த்தியிடம் கூறி இந்த மலையில் நானும் தங்க விரும்புகிறேன் என்று கேட்டார் வெங்கடேஸ்வரர். அதற்கு வராகர், இங்கே தங்க வேண்டுமெனில் எனக்கு காணிக்கை அளிக்க வேண்டும் என்று கூறினார். உடனே வெங்கடேஸ்வரர், லட்சுமியை இழந்ததால் என்னிடம் காணிக்கை இல்லை, ஆனால் ஒரு வாக்குறுதி தருகிறேன். இந்த மலையில் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உங்களை தரிசித்த பின்னே என்னை தரிசிப்பார்கள் என்று உறுதியளித்தார். அதனால்தான் இன்று திருமலையில் வடக்கு வளாகத்தில் வராக சுவாமி சன்னதி அமைந்துள்ளது. வராகரை வணங்காமல் திருப்பதி யாத்திரை முழுமை பெறாது என்று சொல்லப்படுவதும் இதனால்தான். முதலில் வராகர், பிறகே வெங்கடேஸ்வரர். கோவிந்தா கோவிந்தா.